ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 2வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். விதாதாரம் கோரம் சகலு தபசித்வான சிரதக. विधातारं घोरं सकलु तपसित्वा न चिरतः पुरस्साक्षात् कुर्वन् सुरनरमृगाद्यैरनिधनम्. पुरस्साक्षात् कुर्वन् सुरनरमृगाद्यैरनिधनम् वरं लब्ध्वा तृप्तो जगदिह भवन्नायकमिदम्. वरं लब्ध्वा दृप्तो जगदिह भवन्नायकमिदम्. परिक्षुन्दन् इन्द्रादहरत दिवं त्वामगणयन्. परीक्षुन्दन्निन्द्राद् अहरत दिवं त्वामगणयन्. विधातारं घोरं सकलु तपसित्वा न चिरतः पुरस्साक्षात् कुर्वन् सुरनरमृगाद्यैरनिधनम्. विधातारं घोरं सकलु तपसित्वा न चिरतः पुरस्साक्षात् कुर्वन् सुरनरमृगाद्यैरनिधनम्. वरं लब्ध्वा तृप्तो जगदिह भवन्नायकमिदम्. परिक्षुन्दन् इन्द्रादहरत दिवं त्वामगणयन्. वरं लब्ध्वा दृप्तो जगदिह भवन्नायकमिदम्. परीक्षुन्दन् इन्द्राद् अहरत दिवं त्वामगणयन्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். சக அவன் கோரம் தபசித்வா மிக கடுமையாக தவம் செய்து நாச்சிரதக வெகு விரைவிலேயே விதாதாரம் பிரம்மதேவனை புரசாட்சாத் குர்வன் கண்ணெதிரில் கண்டு சுர நர மிருக ஆத்யேகி தேவர்கள் மனிதர்கள் விலங்குகள் ஆகியோரால் அனிதனம் மரணம் ஏற்படாமை என்கின்ற வரம் லப்த்வா வரத்தை பெற்று திருப்தக திமிர்கொண்டவனாக பவத் நாயகம் உங்களை தலைவனாக உடைய இதம் ஜகத்து இந்த உலகத்தை இக பரிக்ஷுந்தன் இங்கு துன்புறுத்தி கொண்டு துவாம் அகணயன் உங்களை பொருட்படுத்தாமல் இந்திராத்து இந்திரனிடமிருந்து திவம் தேவலோகத்தை அகரத்தகலு பறித்தானல்லவா. இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். விதாதாரம் கோரம் சகலு தபசித்வா ந சிரதக புரஸ்சாட்சாத் குர்வன் சுரநரமிருகாத்யைரனிதனம். வரம் லப்த்வா திருப்தோ ஜகதிக பவன்னாயகமிதம். பரிக்ஷுந்தன் இந்திராதஹரத திவம் த்வாமகணயன். ஹிரண்யகசிபு தான் செய்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காக மிக சக்தி வாய்ந்த வரங்களை பெறுவதற்காக பிரம்மாவை குறித்து கடுமையான தவம் செய்தான். அவனுடைய உடம்பில் தோலே இல்லையாம், தோல் முழுக்க அப்படியே கரையான்கள் அரித்து விட்டதாம், எலும்பு மட்டும்தான் மிச்சம் இருந்ததாம். அவனோட உடல் புதர்களால் அப்படியே மூடப்பட்டிருந்தது. அவன் முன்னால் பிரம்மா தோன்றி தன்னோட கமண்டலத்திலேருந்து ஜலத்தை தெளித்து அவனுக்கு உடம்பை கொடுத்தாராம் முதல்ல. அதுக்கப்புறம்தான் வரங்களை கொடுத்தாராம். அவன்
தனக்கு மரணமே வரக்கூடாது என்ற வரம் கேட்டான். பிரம்மா அந்த வரத்தை யாராலும் தரவும் முடியாது, யாராலும் பெறவும் முடியாதுப்பா அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவன் தேவர், மனிதர், விலங்குகளால் மரணம் ஏற்படக்கூடாது என்று வரம் கேட்டான். இங்கு பட்டதிரிகள் இது போன்ற பல வரங்கள் என்று குறிப்பிடுகிறார். காலையிலோ இரவிலோ, நிலத்திலோ வானத்திலோ மரணம் ஏற்படக்கூடாது, எந்த ஆயுதங்களாலும் மரணம் ஏற்படக்கூடாது என்றெல்லாம் வரம் கேட்டான். இப்படிப்பட்ட வரங்களால் தனக்கு மரணம் ஏற்படுவதை மிக புத்திசாலித்தனமாக தடுத்து விட்டதாக நினைத்தான். இனிமே தன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு கர்வம் வந்தது. எல்லாரையும் துன்புறுத்தினான். வேதம் சொல்பவர்களை, யாக யஜ்யம் செய்பவர்கள் எல்லாரையும் அடித்து துன்புறுத்தி கொலை பண்ணி அவ்வளவு கொடுமை பண்ணான். தானே உலகங்களுக்கு தலைவன் அப்படின்னு பிரகடனம் பண்ணிக்கொண்டு யாரும் நாராயணங்கிற நாமத்தை சொல்லக்கூடாது, ஹிரண்யாய நமக என்று தான் சொல்ல வேண்டும் அப்படின்னெல்லாம் ஆணை பிறப்பித்தான். இந்திரன்கிட்டேந்து தேவலோகத்தையும் பறித்து கொண்டான். நானே கடவுள் என்று சொல்லிக்கொண்டு பகவானை எப்பவும் நிந்தனை பண்ணிகிட்டே இருந்தான்.